வணக்கம் மக்களே, நான் தான் அவங்க சத்யா. சிவகாமி சபதம் தொடர்கதையை தொடர்ந்து கேட்க நம்ம அட்டென்ஷன் ப்ளீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. போன அத்தியாயத்தில் சிவகாமி நான் புத்த பிக்ஷனியாக ஆக போகிறேன்னு சொன்னதும் அதே சமயத்தில் பரஞ்சோதியும் நாகநந்தி அடிகளும் ஆயனர் வீட்டுக்குள்ளே வந்தது வர பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 13வது அத்தியாயம், அமர சிருஷ்டி. புத்த பிக்குவோட குரலை கேட்ட ஆயனர், வாங்க அடிகளே, உள்ளே வாங்க அப்படின்னு அவரை வாசற்படிக்கிட்ட போய் அழைக்கிறாரு. சிவகாமியோ அவசரமாக எழுந்து பக்கத்தில் இருந்த தூணை பிடிச்சிட்டு நிற்க, நாகநந்தி அடிகள் உள்ளே வந்ததும் நாலா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. ஆயனரே, போன சமயம் வந்துட்டு போனதுக்கப்புறம் புது சிலைகள் எதுவும் வடிச்சிங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் அடிகளே, 12 அஸ்த சிலைகளை வடிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. அப்படியே சொல்லிட்டு சிலைகளையும் காட்டுறாரு. பிக்குவும் சிலைகளை பார்த்துட்டு அப்படியே தூணுக்கு பின்னால் நிற்கிற சிவகாமியை பார்த்து, இதுவும் சிலைதானா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. அவர் இப்படி சிரிக்கும்போது அவர் முகமே விகாரமாக இருக்குது. இல்லை அடிகளே, இது என் மகள் சிவகாமி. சிவகாமியை பார்த்து பிக்குவுக்கு நமஸ்காரம் செய்ய சொல்கிறாரு. அது வரைக்கும் பரஞ்சோதியை பார்த்துட்டு இருந்த சிவகாமி பிக்குவை பார்த்து வணக்கம் சொன்னதும் 4 பேரும் உள்ளே போகிறாங்க. பரஞ்சோதிக்கு வீட்டோட நாலாபுரத்தையும் பார்க்க ஒரே வியப்பாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ அழகான வேலைப்பாடுகளை அவன் பார்த்ததே இல்லை. அதோட சிவகாமியும் ஆயனரையும் பார்த்த அப்புறம் அன்னைக்கு மத யானை கிட்ட இருந்து இவங்கள தானே காப்பாற்றணும் அப்படின்னு அவனுக்கு தோணுது. ஆயனர் பிக்கு கிட்ட பேசுறதுலேயே பெரிய ஆர்வத்தோட இருந்ததுனால அவங்க பரஞ்சோதியை பார்க்கவே இல்லை. ஆனால் சிவகாமி அப்பப்போ கடை கண்ணால் பார்க்கறத பரஞ்சோதி கவனிக்கிறான். நடனத்துக்கான ஆடை ஆபரணங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்க சிவகாமியை பார்க்கவே கண்களெல்லாம் அவனுக்கு கூசுது. அதாவது அவ்வளோ பிரகாசமான அழகாக இருக்கான். அதனால் அவன் எதிரில் நின்று சிலைகளை பார்த்துட்டு நிற்கிறான். அவன் அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு பெரிய உண்மை தெரியுது. அந்த சிலைகளில் இருக்கிற உருவமும் பக்கத்தில் நிற்கிற சிவகாமியும் ஒன்று தான் அப்படிங்கிற நிஜம்தான் அது. அதுக்கப்புறம் அவனுக்கு தெய்வீக உணர்ச்சி ஏற்படுது. கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்ததுனால தாயை தவிர வேற எந்த பெண்ணையும் பார்க்காததுனாலையும் பழகாததுனாலையும் அவனுக்கு இயற்கையாகவே நாணம் இருக்குது. இருந்தாலும் சிவகாமி மேல பெரிய பக்தி உணர்ச்சி ஏற்படுது. இந்த பக்கம் சிவகாமி நாகநந்தி அடிகளை நமஸ்காரம் செஞ்சுட்டு எழுந்து நிற்கும் பொழுது சிவகாமி அப்படியே விழுங்குற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு அவள் தலையை தொட்டு ஆசிர்வாதம் செய்கிறாரு புத்த பிக்கு. உன் ஆசை நிறைவேறட்டும் அம்மா, ஏதோ புத்த பிக்ஷினி ஆக போறேன்னு சொல்லிட்டு இருந்தியே அப்படின்னு கேட்கவும் அந்த ஆசிர்வாதம் சிவகாமிக்கும் அருவருப்பா இருக்கு, ஆயனருக்கும் பிடிக்கவில்லை. சாமி, குழந்தை ஏதோ விளையாட்டா சொல்லிக்கிட்டு இருந்தா, அதை விடுங்க, இன்னைக்கு எங்க வீட்டில தான் நீங்க சாப்பிடணும்னு ஆயனர் கேட்டுக்கிட்டதும் புத்த பிக்கவும் சம்மதிக்கிறாரு. உடனே 2 பேரும் 2 கற்கள் மேல எதிரெதிரே உட்காந்து பேச தொடங்குறாங்க. சிவகாமியோட அரங்கேற்றம் போன வாரம் நடந்தது சாமி, ஆனா நீங்க தான் அதுக்கு இல்லாம போயிட்டீங்களே அப்படின்னு ஆயனர் சொல்லவும், ஆனா எல்லாத்தையும் கேள்விப்பட்ட ஆயனரே, அரங்கேற்றம் அது தடைப்பட்டது, அப்புறம் மத யானைக்கிட்ட இருந்து நீங்கள் உயிர் பிழைச்சதுன்னு எல்லாமே அப்படின்னு புத்த பிக்கு சொல்கிறாரு. ஆயனர் சிவகாமியும் அந்த பேச்சில் கலந்துக்க சொல்லி அழைக்கிறாரு. பக்கத்தில் வந்து உட்கார சொல்கிறாரு. அதுக்கப்புறம் புத்த பிக்கு காதுகிட்ட அமைதியாக ஏதோ போய் சொல்கிறாரு. அது என்னன்னா, அஜந்தா ரகசியத்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாரு. ஆயனர் உட்கார சொல்லியும் சிவகாமி உட்காராமல் தூணை பிடிச்சிட்டே நிற்கிறாங்க. புத்த பிக்கு ஆயனர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அவரை புகழ்ந்து பேச தொடங்குறாரு. அவரோட கலை ஞானத்தை புகழ்றாரு. ஆயனரே, மனித உடம்புக்கு வெறும் ஒரு 100 வருஷம்தான், அதுக்கப்புறம் அது அழிஞ்சு போயிடும். ஆனா நீங்க உருவாக்கின இந்த ஜீவக்கலை பொருந்திய சிலைகளுக்கெல்லாம் அழிவே கிடையாது அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு இனியும் அதிக புகழ்ச்சி. அதுக்கப்புறம் ஆயனருக்கே ஒரு கர்வம் உண்டாகுது, முகத்துல ஒரு பெருமிதம். இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த புகழ்ச்சியெல்லாம் சிவகாமியை தான் சேரும் அடிகளே, அவ மட்டும் நடன கலையில இவ்வளவு தேர்ச்சி அடையாம இருந்தா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லை, அன்றைக்கு அரங்கேற்றத்துக்கு நீங்க வராம போய்விட்டீங்க. ருத்ராச்சாரியெல்லாம் மிரண்டு போயிட்டாரு, பிரமித்து போய் நின்னாரு. நீங்களும் திருநாவுக்கரசர் பெருமாறும் வரலையேன்னு தான் எனக்கு ஒரே வருத்தம். உடனே பிக்கு, ஆமாம், அவர் இருந்திருந்தா ரொம்பவும் கொண்டாட்டமாக தான் இருந்திருப்பார், அதுவும் குறிப்பாக மற்ற விலாசத்திலிருந்து எடுத்த அபிநயத்தை ரொம்ப ரசிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லவும் ஆயனர் முகம் சுருங்குது. ஆயனர் உடனே, சாமி, சிவகாமி ஹாசிய, அதாவது கிண்டலான முகபாவத்தை காட்ட அந்த பகுதியை எடுத்து அபிநயம் பிடிச்சா, மற்றபடி அவளுக்கு புத்த பிக்குக்களை அவமதிக்கணுங்கிற எண்ணம்லாம் இல்லைன்னு சொல்கிறாரு. இவங்க எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா மக்களே, மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி ஜெயினராக இருந்த காலத்தில் மத்த விலாசம் அப்படின்னு ஒரு கிண்டலான நாடகம் நடத்துகிறாரு. அதில் புத்த பிக்குகளும்
காபாலிகர்களும் மதுபானம் காய்ச்சுற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அதை தான் சிவகாமி ஹாஸ்ய அபிநயத்துக்கு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டாங்க. அதை பற்றி தான் இவங்களோட பேச்சு. உடனே புத்த பிக்கு, வாஸ்தவந்தான், ஹாஸ்ய ரசத்தை அபிநயத்துக்கு காட்ட நல்ல பொருத்தமான காட்சி தான். அதுவும் காபாலிகன் புத்த பிக்குவோட கொடுமையை பிடிச்சு இழுக்க முயற்சி செய்யும்போது மொட்டை தலையில் கை வழுக்கி விழற காட்சி ரொம்பவும் சிரிப்பாக தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே தான் ஏதோ ஒரு அவசர செய்தி வந்து அரங்கேற்றம் தடைப்பட்டுச்சாமே அப்படின்னு புத்த பிக்கு கேட்க, ஆமாம் சாமி, சிவகாமி கூட 4 நாளாக மனக்கவலையில் இருந்தா இதை நினச்சி. இன்னைக்கு தான் காலையில் சலங்கை அணிஞ்சு நடனமானனா. சரி சாமி, இந்த யுத்தமெல்லாம் என்னத்துக்கு? ஏன் ஒருத்தருக்கு கொண்டுக்கிட்டு சாவணும்னு ஆயனர் கேட்க, என்னையும் கேட்குறீங்க ஆயனரே? சக்கரவர்த்தி, மகாராஜாக்கள், சிற்றரசர்கள் இவங்கள தானே கேட்கணும். உலகத்தில் அன்பை நிலைநாட்டு தான் புத்த பகவான் தோன்றி ஆசிரமங்கள் அமைச்சு எங்களை மாதிரி புத்த பிக்குக்களை அன்பை பரப்ப செஞ்சாரு. இப்படி அன்பையும் அமைதியுமா இருக்கிற புத்த பிக்குக்களை அரசவைகளில் கிண்டல் பண்ணி சிரிக்கிற காலம் இது. என்கிட்ட போய் கேட்குறீங்களே அப்படின்னு வன்மமாக பேசுகிறாரு புத்த பிக்கு. உடனே சிவகாமி, அப்பா, புத்த பகவான் தோன்றி அன்பை பரப்பினார். ஆனால் இப்போதெல்லாம் அவரோட பேரை சொல்லிக்கிட்டு போலி பிக்குக்கள் தோன்றி மக்களை வஞ்சித்து வராங்க. வஞ்சித்து அப்படின்னா ஏமாற்றுறாங்க அப்படின்னு பொருள். அதனால தான் இந்த மாதிரி போரெல்லாம் வருதுன்னு சொல்ல, ஆயனருக்கோ இதனடா வம்பு அப்படின்னு தோணி, சிவகாமி, நீ வேணும்னா உள்ளே போய் அத்தைக்கிட்ட அப்படின்னு ஏதோ சொல்ல தொடங்கும் போதே பிக்கு குறுக்க பூந்து, ஆயனரே, சிவகாமி ஜெயித்தால் நான் தோற்றேன், அவள் மிகவும் புத்திசாலின்னு சொல்கிறாரு. பேச்சை வேற பக்கம் திருப்புறத்துக்காகவும் இந்த பிரச்சனையை நிறுத்துறதுக்காகவும் ஆயனர் சுற்றி முற்றி பார்க்குறாரு. அப்போ தான் அவர் கண்ணில் பரஞ்சோதியே படுறான். அப்போ அவனை பார்த்து, சாமி, இந்த பிள்ளை யார் அப்படின்னு கேட்கிறாரு. இத்தோட இந்த அத்தியாயத்துக்கு தொடரும் போடுறாரு கல்கி. அடுத்த சிவகாமி சபதத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம அட்டென்ஷன் ப்ளீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் சத்யா.